Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 12th accountancyல chapter 6ல exercise sum number 14 பார்க்குறோம். adjustment for current year profit or loss up to the date of retirement. அதாவது current year profit and loss வந்து அந்த பார்ட்னர் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள எவ்வளோன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. ராணி, ஜெயா அண்ட் ரதி ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ 2:2:1 அவங்களோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. on 31st 3/2018 ரதிங்கிற பார்ட்னர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. அந்த ப்ரெசீடிங் இயரோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதாவது 2014 10,000, 2015 20,000, 2016 18,000, 2017 32,000. Find out the share of profit of Radhi for the year 2018 till the date of retirement. அது வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட். ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்னால் அவங்க 2018 ரிட்டையர் ஆகிறாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் 2017 எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த ப்ராஃபிட்டை வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அவங்களோட ரேஷியோ படி. நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன் என்னென்னா ப்ராஃபிட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த 4 இயர்ஸ் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி 4 இயர்ஸால் டிவைட் பண்ணி வர ஆன்சரை இந்த 3 பேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்சோ பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரி பை அஷ்யூமிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தடில் கால்குலேட் பண்ணோம். இப்போ வாங்க சம் போடுவோம். ஃபஸ்ட் கண்டிஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட். ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் அப்படின்னா அவங்க வந்து 2018 ரிட்டையர் ஆகிறாங்க. ப்ரீவியஸ் இயர் 2017 32,000. இப்போ அவரோட ஷேர் மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ரதீஷ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? 32,000 இன்ட்டு அவர் எப்போ வந்து ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னா 2018 மார்ச்சில். அப்போ வந்து 17 ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் எத்தனை மந்த் இருக்குது? ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் 3 மந்த் இருக்குது. அதனால் 3/12 இன்ட்டு அவரோட ரேஷியோ என்ன? 2:2:1. அப்போ 1/5. இதுபடி கால்குலேட் பண்ணோம். 30,000 இன்ட்டு 3/12 இன்ட்டு 1/5 கால்குலேட் பண்ணால் 3 1s are 3, 3 4s are 12, 4 1s are 4, 4 8s are 32. கால்குலேட் பண்ணிங்கன்னா 5 டேபிளால் மறுபடியும் அடிச்சிங்கன்னா 5 1s are 5, 5 1s are 5, பேலன்ஸ் 3, 5 6 are 30,600 வரும். அப்போ அவரோட ப்ராஃபிட் வந்து 1,600. இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுவீங்க? டேட்டு, பர்டிகுலர்ஸ், லெஜர் ஃபோலியோ, டெபிட் கிரெடிட் ஹெட்டிங் கொடுத்துட்டு 2018 மார்ச் 31 அன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஆர் டு ரதீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அவங்களோட ப்ராஃபிட் என்ன ஆகுது? அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எவ்வளோ? 1,600. இப்போ இதை போட்டுட்டோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் ப்ராஃபிட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். அப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 4 இயர் ப்ராஃபிட் 10,000 + 20,000 + 18,000 + 32,000. 4 இயர்ஸ் கொடுத்துருக்கறதுனால டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா 80,000 வருது. 80,000 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 20,000. இதில் ரதியோட ஷேர் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதே 20,000 இன்ட்டு அவங்க வந்து நெக்ஸ்ட் இயரோட மார்ச்சில் தான் ரிட்டையர் ஆகாங்க. அப்போ 3 இயர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. அதனால் 3 மந்த் பேலன்ஸ் இருக்குது. அதனால் 3/12 இன்ட்டு 1/5 இந்த கால்குலேட் பண்ணால் 3 1s are 3, 3 4s are 12, 4 1s are 4, 4 5s are 20, நெக்ஸ்ட்டு 5 1s are 5, 1,000. அப்போது 1,000னா அவங்களோட ரதியோட ஷேர். இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். டேட், பர்டிகுலர்ஸ், டெபிட் கிரெடிட் ஹெட்டிங் போட்டு 2018 மார்ச் 31 அன்னைக்கு பிஎன்எல் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஆர் டு ரதீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா 1,000. இது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். செட்டில்மெண்ட் ஆஃப் அமௌண்ட் டியூ டு த ரிட்டையரிங் பார்ட்னர். நம்ம என்ன பண்ணுறோம்? அமௌண்ட் வந்து ஃபோமில் இருக்க அமௌண்ட்டை வந்து பார்ட்னருக்கு ரிட்டையரிங் பார்ட்னருக்கு வந்து செட்டில் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னா கவின், மதன் அண்ட் ரஞ்சித் ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இந்த ரேஷியோ 4:3:3. அவங்களோட ரேஷியோ அளவு 4:3:3. இதில் வந்து யார் ரிட்டையர் ஆகிறாங்க? கவின்கிற பார்ட்னர் ரிட்டையர் ஆகிறார் 31 டிசம்பர் 2018. ஆன் த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டில் இவரோட கேபிட்டல் வந்து கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1,50,000 இருக்குது. யாரோட
கேபிட்டல் கவினோட கேபிட்டலில் வந்து 1,50,000 இருக்குது. இதை வந்து எப்படிலாம் எந்த கண்டிஷன்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அமௌண்ட் டியூ இஸ் பெய்ட் ஆஃப் இமீடியட்லி, அமௌண்ட் வந்து உடனே பே பண்ணிடும். நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து அமௌண்ட் டியூ இஸ் நாட் பெய்ட் இமீடியட், உடனே வந்து பே பண்ணலை, அப்போ அவரோட லோன் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு 1 lakh இஸ் பெய்டு, 1 lakh பே பண்ணுறோம், பேலன்ஸை வந்து ஃப்யூச்சரில் தான் பே பண்ணுறோம். இப்போ இந்த 3 கண்டிஷனுக்கு என்ன பண்ண போகிறோம், ஜேர்னல் என்ட்ரிஸ் போட போகிறோம். இந்த சம் ஈஸி தான் பாருங்கள். ஜேர்னல் என்ட்ரி டேட்டு பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட்னு ஹெட்டிங் போட்டுங்க. ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து 31st மார்ச் டிசம்பர் 31st தான் ரிட்டையர் ஆகிறது. ஃபஸ்ட் கண்டிஷன் பாருங்கள், அமௌண்ட் டியூ இஸ் பெய்ட் ஆஃப் இமீடியட், உடனே பே பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரினா, கவின்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், யார் ரிட்டையரிங் பார்ட்னர், யார் கவின்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், அவரோட கேஷ் அக்கௌண்ட். இந்த அமௌண்ட் டியூ பெய்டு இமீடியட்லி அவங்க கேபிட்டல்லேருந்து கேஷாக வந்து பே பண்ணுறாங்க. ஓகேவா, இதில் செக்குன்னு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல பேங்க்குன்னு போடணும், எது கொடுக்கலன்னா கேஷ்ன்னு போட்டுக்க வேண்டியதான். எவ்வளோ 1,50,000 1,50,000. இதே செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் டியூ இஸ் நாட் பெய்டு அப்படின்னா அவரோட லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கவின் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு கவின்ஸ் லோன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 1,50,000 1,50,000 அமௌண்ட் டியூ ட்ரான்ஸ்ஃபர் டு லோன் அக்கௌண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்ட் கண்டிஷன் பாருங்கள், 1 lakh இஸ் பெய்ட் அண்ட் பேலன்ஸ் இன் ஃபியூச்சர். அப்போ 1 lakh வந்து நம்ம பே பண்ணுறோம். இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஜேர்னல் என்ட்ரி கவின்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், பேலன்ஸ் இருக்குல்ல அதை வந்து லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், கவின் லோன் அக்கௌண்ட். 1 lakh வந்து கேஷாக உடனே பே பண்ணிடுறோம், பேலன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் பே பண்ணுறோம் 50,000. அதனால தான் கேஷுக்கு 1 lakhம் பேலன்ஸை வந்து என்ன பண்ணுறோம், கவினோட லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் 50,000. ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,50,000 கிடைக்கும். நரேஷன் எழுதுங்க, 1 lakh இஸ் பெய்ட் அண்ட் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு லோன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேஷன் எழுதிக்கிறோம். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.